4 மணிக்கே எந்திரிச்சு இவ்வளோ சீக்கிரமா எங்க போயிட்டுருக்கோம் அப்டின்னா, ஒரு பார்சல் வாங்குறதுக்கு தான். என்ன பார்சல்னா, ஊர்லேருந்து வரும்போது நான் எந்த திங்ஸுமே எடுத்துட்டு வரலையா, அப்ப கொஞ்சம் வேலை வீட்ல பெண்டிங் இருந்ததுனால எதுவுமே பேக் பண்ணிலாம் குடுக்க முடியல. அதனால எங்க அம்மா ஊர்லேருந்து நெறைய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி குடுத்து விட்டுருந்தது. 4 மணிக்கு வாங்கி வச்சுட்டு தூங்கிட்டு சரி மார்னிங் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்டின்னு தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். ஓப்பன் பண்றப்போ ஒரே எக்ஸைட்மெண்ட். எல்லா பொருளும் எனக்கு தெரிஞ்ச பொருள் தான். இருந்தாலும் ஒரு ஜாலி இருக்கும்ல. ஃபர்ஸ்ட்டு தேங்கா தான் குடுத்து விட சொன்னேன். ஏன்னா ஒரு தேங்கா ரூ. 40 இங்க. அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் தேங்கா தேவைப்படுன்றதுனால ஒரு 3 தேங்கா. அப்புறம் மேக்ஸிமம் எல்லாமே வீட்டுக்கு தேவைப்படுற பொருள் தான். துவரம்பருப்பு, புளி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வடகம் போட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு அது குடுத்துருந்தது 2 வகையானது. அன்னைக்கு ஈவினிங் சந்தைக்கு போயிருந்தாங்கன்னு காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னு வாங்கி குடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் வீட்லயே காய்ச்சிருந்த லெமன், சோளம், மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் ஊர்லேருந்து நான் வரும்போது கொய்யாக்கா பார்த்து வச்சுட்டு வந்திருந்தேன். அந்த கொய்யாக்கா, அது கூடவே வந்து மாங்காய், முருங்கக்காய், இது வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொடி. ஹாட் வாட்டரோட சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா நெறைய பெனிஃபிட் இருக்கு. மெயினா இந்த பார்சல் குடுக்கறதுக்கு காரணமே இந்த மிளகாத்தூள் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விலாக்ல பார்க்கலாம்.